ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு மேட்ச் பாத்தீங்களா பாஸ். எதுக்கு வெல்கம் பேக்னு சொல்றோம்னா, நம்ம வந்து இப்போ ஐபிஎல் ப்ரிவ்யூல கரைஞ்சு புழிஞ்சு எடுக்க ஆரம்பிச்சுட்டோம். அதுல இப்போ ஃபர்தரா 2 டீம்ஸ் பார்க்க போறோம். லாஸ்ட் மினி செக்மெண்ட் ஸ்லாஷ் எபிசோட்னு சொல்லலாம். அதுல வந்து நம்ம 2 டீம்ஸ் பார்த்தோம். எம்ஐ, ஜிடி. கடன் கொடுத்தவங்க, கடன் எடுத்துனவங்க. ஆனா இது கேம் சேஞ்சிங் கடன், அது ஹார்திக் பாண்டியா கடன். இந்த தரம் நம்ம இன்னும் 2 டீம்ஸ் எடுக்க போறோம். அதுல ஒரு டீம் என்னன்னா, என்னோட ட்ரெஸ்ஸ பார்த்தே கொஞ்சம் உங்களுக்கு க்ளூ கிடைச்சிருக்கும். பிங்க் அண்ட் ப்ளூ ராஜஸ்தான் ராயல்ஸ், நம்ம வீட்டு பிள்ளை அஸ்வின் அங்கதான் இருக்காரு. அண்ட் ஸ்ரீனி, எப்படி இருக்கீங்க? நீங்க எந்த டீமை ப்ரப்போஸ் பண்ண போறீங்க? நான் வந்து நம்ம இதுல பேசின மாதிரி வந்து என்னோட ஃபேவரட் அப்படின்னு நீங்க ஏற்கனவே இந்தியா இங்கிலாந்து சீரீஸ்ல எல்லாத்தையும் சொன்ன மாதிரி ரிஷப் பந்த், டெல்லி கேபிட்டல்ஸ். பாட்காஸ்ட்ல இருக்கவங்க அவரோட ஷர்ட்டை பார்க்க முடியாது. நீங்க அவர் பிங்க் கலர் ஷர்ட் போட்டுட்டு இருக்காரு. பாட்காஸ்ட் கேட்குறவங்க ஆடியோ பாட்காஸ்ட் யூடியூப் வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்கலாம் அவரோட ராஜஸ்தான் ராயல் கலரை. ஸோ நான் என்னோட வந்து டெல்லி கேபிட்டல்ஸ். ஓகே, முதல்ல நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நம்ம விண்ணப்பம்ஸ் டைம் வந்தாச்சு. நீ இப்போ பாக்குறீங்க, யூடியூப்ல பாக்குறீங்க, என்னடா இது டேய் இந்த ஃபேஸ் கட்லாம் பாக்குறது கொஞ்சம் கஷ்டம்பா அப்படின்னு யோசிச்சீங்க. ஆனா கண்டென்ட் நல்லா இருக்கு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, நீங்க வந்து எங்களை பாட்காஸ்ட் எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் பார்க்கலாம். ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், அமேசான் பிளாட்ஃபார்ம், மியூசிக், ஆடிபிள், ஸ்பாட்டிஃபை, எல்லா பாட்காஸ்ட் சேனல்லையும் நாங்க இருக்கோம். ப்ரீவியஸ் எபிசோட பப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸோ அங்க நீங்க எங்களை கண்டிப்பா நிம்மதியா அப்படியே நீங்க ஜாலியா வாக் பண்ணி இந்தியாவில் வந்து நாங்கள் இப்போ ஜியோ 7ல கூட வந்துட்டோம். ஸோ ஜியோ 7ல கேட்குறவங்க ஜியோ 7லயும் நாங்கள் இந்தியாவில் இருக்கோம். ஆமா. ஸோ மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் எஸ்பெஷலி உங்க ஓனர் தான் ஓன் பண்றாரு. உங்களுக்கு அதுல ஒன்றும் டிஸ்கவுண்ட் கொடுப்பாரு என்னன்னு தெரியாது. ஆனா எங்க பாட்காஸ்ட் நீங்க கண்டிப்பா ஃப்ரீயா கேட்கலாம். மேட்ச் பாத்தீங்களா பாஸ், PAATHEE அதை போடுங்க. கண்டிப்பா அதுல ரிவ்யூ கொடுங்க, காமெண்ட்ஸ் கொடுங்க, ஃபாலோ பண்ணுங்க. பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல கேட்குறீங்கன்னா, தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட் வந்து அதிகமா இல்லை இப்போ அந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல. ஸோ வி ஆர் ஹோப்பிங் உங்களுக்கு ஒரு தமிழ் கான்டென்ட் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு. ஓகே, இறங்கிடலாம் ஃபாஸ்டா. ஆர்ஆர், இது இது எதுக்கு எனக்கு ரொம்ப முக்கியம்னா, இப்போ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா என்னோட டீம் வந்து கொஞ்சம் இமோஷனலா கொஞ்சம் நான் சப்போர்ட் பண்றது, என்ன அறியாம நான் பண்றது வந்து SRH. ஆனா அவங்க என்னைக்கும் வந்து ஒரு $100 இருந்துச்சு, ₹100 இருக்குன்னா நம்ம அவங்க மேல போட்டோம்னா அந்த காசு திரும்பி வருமான்னு தெரியாது. அந்த மாதிரி ரியலி எனக்கு வந்து ஒரு செகண்ட் பெஸ்ட் டீம் எனக்கு தேவை சப்போர்ட் பண்றதுக்கு. இந்த தரம் அந்த டீம் வந்து ஆர்ஆர். நான் கண்டிப்பா அவங்கள வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் I'll be following. I have been following them closely. ஃபர்ஸ்ட் இவங்க டிஎன்ஏ, இவங்க டீம் ஸ்ட்ரக்சர்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல எனக்கு என்ன தோணும் தெரியுமா, அந்த முதல்ல ஜெயிச்சாங்க 2008ல. இது இந்த என்னடா டூர்னமெண்ட், இது இது எந்த இதுல விளையாட போறோம்னு யாருக்கும் தெரியாத போது ஒரு மெஜிஷியன் ஷேன் வான் த கேப்டன் ஃபர்ஸ்ட் டைம் லீடரை நம்ம பார்த்தோம். யூசப் பட்டான் இவங்கெல்லாம் வச்சு ஸ்வப்னில் அஷ்னோத்கர்லாம் ஒருத்தர் இருந்து ராக் ஸ்டார் ரவீந்திர ஜடேஜாவை மறந்துடாதீங்க. எக்ஸாக்ட்லி, அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுதான். ஆமா, அவர் அந்த காலத்து ரச்சின் ரவீந்திரா. ஆமா, இப்போ அதே மாதிரிதான் தோணும்ல ரெண்டு பேரும் பார்க்கும்போது. கரெக்டா சொன்னீங்க. ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பரம ஏழை டீம் மாதிரி ஏலம் எடுக்கிறாங்க. பரம ஏழை டீம் மாதிரி தான் விளையாடினாங்க. இட் வாஸ் சம்டைம்ஸ் சேட் டு ஈவன் வாட்ச் தெம். ஆனா ஆஃப் லேட் இந்த குமார் சங்ககாரா வந்ததுக்கு அப்புறம், அண்ட் ரொம்ப கிளியரா சொல்லணும்னா, இந்த லேட்டஸ்ட் டீல்ஸ் வந்து $1 பில்லியன் டச் பண்ணும்போது இந்த பிரான்சைசிஸ்க்கும் நல்ல கட்டு. ஸோ ஃபைனலி இவங்க நல்ல காசு கொடுத்து ஏலத்துல நல்ல காசை போட்டு நல்ல பிளேயர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ ஒரு பிக் டர்ன் அரவுண்ட். சஞ்சு சாம்சன் அண்ட் ஜாஸ் பட்லர் எரான்னு சொல்லலாம் இது. அதனால இவங்க அஃப்கோர்ஸ் நம்ம 11ல இறங்கிடுவோம். ஆனா கன் பேட்டிங் லைன் அண்ட் கன் பாலிங் லைன், இது ரெண்டுத்துக்கும் இவங்க ஐ திங்க் எல்லா டீம்ஸ்க்கும் முன்னாடி இவங்க தான் ஃபர்ஸ்ட் என்ன ரியலைஸ் பண்ணிருக்காங்கன்னு தோணும்னா,
இம்பாக்ட் சப். இனிமேந்து நமக்கு டாப் டகர் ஆல்ரவுண்டர்ஸ் தேவை இல்லை அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் கொண்டு வந்திருக்காங்க. நமக்கு 6 பேட்ஸ்மேன் 5 பாலர் இருந்தா போதும். ஏன்னா நம்ம இம்பாக்ட் சப்ல 7வது பேட்ஸ்மேன் கொண்டு வந்துக்கலாம். இல்லாட்டி 4 பாலர் இருந்தா போதும் 5வது. ஸோ இந்த இம்பாக்ட் சப்பை நல்லா யூஸ் பண்ற கெப்பாசிட்டி இருக்கு. யூசி, அஸ்வின், விக்கெட் டேக்கிங் பாலர்ஸ் மிடில் ஓவர்ஸ்ல, ட்ரெண்ட் போல்ட் ஓப்பனிங் பவர் பிளே, அவர் ஒரு பவர் பிளே பீஸ்ட் அவர் இல்லைங்களா? மும்பை இந்தியன்ஸ்க்கு ரொம்ப வருஷமா சர்வ் பண்ணியிருந்தார். ஐ திங்க் கன் பேட்டிங் லைன் அப், விக்கெட் டேக்கிங் பாலர்ஸ், இதுதான் அவங்களோட ஒரு ஃபார்முலா. அதுல யசஸ்வி ஜெய்ஸ்வால் கேட்கவே வேணாம். இப்போ ஒரு நெக்ஸ்ட் பிக் சூப்பர் ஸ்டார் அவரு. இன்னும் நிறைய ஸ்டாட்ஸ்லாம் இருக்கு. பட் நான் ஒரு பாஸ் எடுத்துக்கிறேன். இவங்கள எப்படி சார் இவங்கள தோக்கடிக்கலாம்? எப்படி சார் இவங்கள தோக்கடிக்கலாம் அப்படின்னா, ஜாஸ் பட்லர். ஸோ ஜாஸ் பட்லர் அண்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வால் அவங்க வந்து விளையாடுறத பொறுத்து தான் இல்லை, எப்படி வந்து அவங்க ஸ்டார்ட் கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து தான் அந்த டீம். சஞ்சு சாம்சன் வந்து ஆமாம், அவர் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஹிட். இந்தியாவில் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்ம் பண்ணல இந்தியாவில். எனக்கு இவங்ககிட்ட என்ன இருக்குன்னா வந்து 6 பேர் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இருக்காங்க. இவங்க ஸ்குவாட்ல வந்து 6 விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். அத்தனை விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வச்சு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. நீங்க பவுலிங் அஸ்வின் அண்ட் யூசி சஹல், ஸோ 2 பேர்ல மெயினா பவுலர்ஸ். யூசி சஹலுக்கு வந்து தெர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்தியா கான்ட்ராக்ட் இல்லை, இந்தியா நம்ம இதை பற்றிலாம் பேசிட்டோம். ஸோ 2 பேர், அஸ்வின் ஆப்வியஸ்லி ஃபார்மில் இருக்காரு. அகெயின் ஐ திங்க் இவங்களுக்கு வந்து ஆமாம், இந்த வாட்டி வந்து டிபெண்டிங் ஆன் அவே கேம்ஸ், ஹோம் கேம்ஸ் வந்து நல்லா விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களோட அவே கேம்ஸ் தான் வில் பி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் தான் வந்து ஹவு தே பர்ஃபார்ம் அப்படின்றது தான் இவங்க எங்கே முடிப்பாங்க அப்படின்றது எனக்கு தோன்றுறது. தே நீட் ஜாஸ் பட்லர் டு ஸ்பார்க்கிள். யசஸ்வி ஜெய்ஸ்வால் நம்ம பார்த்துட்டோம். அவர் வந்து அதே ஃபார்மை கண்டினியூ பண்ணணும் இதில் இந்தியாவுக்கு விளையாடின ஒரே ஃபார்மில். பட் அதான் இவங்களோட ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாருக்கும் இதே தான். இந்தியன் பிளேயர்ஸ் ஐ திங்க் அவங்களுக்கு நல்ல இந்தியன் பிளேயர்ஸ் இருக்காங்க ஹூ வில் பர்ஃபார்ம். பட் அவங்களோட ஃபாரின் பிளேயர்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றது பொறுத்து தான். இவங்களோட 11ல நம்ம போறதுக்கு முன்னாடி ஒரு ஜஸ்ட் படிக்கிறேன், ஸ்டார்ட் படிக்கிறேன் பாருங்க. டாப் 5 பேட்ஸ்மேன், மேபி த்ரூவ் ஜுரேல் நம்பர் 6ல வருவாருன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸ்ட்ரைக் ரேட் பாருங்க. த்ரூவ் ஜுரேல் இது வந்து மினிமம் 150 ரன்ஸ் அடிச்சவங்க லாஸ்ட் ஐபிஎல் 172. ஓகே, யசஸ்வி ஜெய்ஸ்வால் 163, 600 ரன் அடிச்சாரு போன தரம். அடுத்தது சாம்சன் அண்ட் ஹெட்மயர் 153 அண்ட் 151. ஓகே, அண்ட் இவங்கெல்லாம் 300 ரன் மினிமம், 360 ரன்ஸ். சாம்சங் இவர் ஒரு 300 ரன் அடிச்சார். இவர் 299 ரன்ஸ் லாஸ்ட் ஐபிஎல். ஹெட்மயர் 4 பேட்ஸ்மேன். அண்ட் ஐ ஹேவன்ட் ஈவன் மென்ஷன் பட்லர். ஓகே, நீங்க பட்லரையும் நீங்க சேஃபா அந்த கேட்டகரியில் எடுத்துக்கலாம். அவர் ஒரு தன்னோட நார்மல் மோட்ல விளையாடுனா கூட 150, 140, 150 பிளஸ் ஸ்ட்ரைக் ரேட். 5 பேட்ஸ்மேனுங்க டாப் 6ல 150 பிளஸ்ல ஸ்ட்ரைக் பண்றவங்க, நல்ல ரன்ஸ் அடிக்கிறவங்க. இட்ஸ் அ வெரி வெரி டேஞ்சரஸ் லைன் அப். எனக்கு இன்ஃபேக்ட் என்ன தோணும்னா, சிஎஸ்கே எம்ஐக்கு அடுத்தபடி ஒரு லெகசி நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், நிறைய புது ஃபேன்ஸை நிறைய அட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற கெப்பாசிட்டி இருக்கிற டீம் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ். சஞ்சு சாம்சன் கல்ட் ஒன்று பெருசாவே இருக்கு. அவங்க யாருன்னே தெரியாதுங்க எங்க சோசியல் மீடியால அங்க எங்க. ஆனா எல்லாரும் சாம்சன் 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 ஒரு பெரிய கல்ட் அவருக்கு. அதே மாதிரி ஐ திங்க் அஸ்வின் ஹஸ் brought in a lot of தமிழ் சப்போர்ட்டர்ஸ். அவங்களுக்கு நிறைய பேர் ஒரு அஸ்வினை ஃபாலோ பண்றவங்க, யூசி சைல்ட் ஃபேன்ஸ் இருக்காங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் யசஸ்வி ஜெய்ஸ்வாலை யாருக்கு தான் பிடிக்காது இப்போ. ஆமா, இப்போ வந்து த்ருவ் ஜுரேல் வர வந்து அவரும் வந்து he will be like more focus. போன வாட்டிலாம் வந்து he was yeah, லைக்கபிள் பர்சனாலிட்டிஸ். ஓகே, இறங்கிடலாமா 11ல? ஓகே, பட் ஜஸ்ட் அனதர் ஒரு சின்ன நோட். நம்ம இப்போ இந்த ஃபார்மேட்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க டீமோட டிஎன்ஏ டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எப்படி அவங்க தோக்கடிக்கலாம் அந்த இது கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அவங்க 11 டிஸ்கஸ் பண்ணுவோம். பியூட்டி அண்ட் லூட்டி அப்படின்னு ஒரு செக்மெண்ட் வச்சிருக்கோம் நம்ம. ஸோ யார் ரியலி வேல்யூ ஃபார் மணி அண்ட் யார் வந்து போட்ட காசு போச்சுடா
அப்படின்னு தலையில துண்டு போட்டுக்கிற அளவுக்கு வச்சுக்கிற மாதிரி எந்த பிளேயர் இருப்பார். ஸோ பியூட்டி லூட்டி. அண்ட் டு ஃபினிஷ் இட் ஆஃப், இவங்க டீமை சுத்தி ஒரு படம் ஒண்ணு, நம்ம ஒரு தமிழ் படம் எது இருக்கிறதுலயே உங்களுக்கு கரெக்டா செட் ஆகும் அப்படிங்கறத ஒரு தமிழ் படமோ இல்ல கேரக்டரோ நம்ம ஒன்று டிசைட் பண்ணுவோம் டுவர்ட்ஸ் தி எண்ட். ஓகே, ஸோ 11 முதல் 5-6 ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் ஃபார்மாலிட்டி சொல்லிடுறேன். யசஸ்வி ஜெய்ஸ்வால், பட்லர், சாம்சன், இவங்க 3 பேர் தான். இன்னொன்னு பாத்தீங்கன்னா எல்லா கியர்லயும் விளையாடுவாங்க இவங்க. லைக் இவங்கள விட்டீங்கன்னா 100 அடிச்சிருவாங்க 20 ஓவர்ல, இல்லாட்டியும் டிஃபால்ட்டா 150 பிளஸ். 4 and 5 இப்போ வந்து ராட்மன் பாவல் எடுத்திருக்காங்க அண்ட் ஹெட்மயர். ஸோ அதை எப்படி அவங்க ஸ்வாப் பண்ணுவாங்கன்னு தெரியாது, அது பார்க்கணும். அண்ட் அதுல தான் எனக்கு தெரிஞ்சு சுபம் டூபே அவரையும் ஒரு எனக்கு தெரிஞ்சு 5-6 கோடி போட்டு எடுத்திருக்காங்க. ஸோ அது சொல்றேன், அதுக்கு நான் வரேன். பட் ராட்மன் பவல் அண்ட் ஹெட்மயர்னு வச்சுக்கலாம் முதல்ல. த்ரூவ் ஜுரேல் நம்பர் 6. ரியான் பராக், இவர் வந்து ஒரு புவனா ஒரு கேள்விக்குறி மாதிரி இருந்தாரு. ஓகே, ஓசிலேயே தான் கொஞ்சம் ஓசியில சாப்பாடு மாதிரி தான் இருந்துச்சு. பாலிங்கும் இல்லை பேட்டிங்கும் இல்லைன்னு. ஆனா லாஸ்ட் இயர் ஐ திங்க் அஸ்ஸாமுக்கு பயங்கரமா விளையாடி இருக்காரு அவரு. ரஞ்சில நிறைய பாலிங் போட்டிருக்காரு. அண்ட் சயித் முஷ்டாக் அலிலையும் ஐ திங்க் இஸ் கோல்ட் a few half centuries. ஸோ எனக்கு என்னமோ அவர் கொண்டு வருவாங்கன்னு தோணுது. ரியான் பராக் at 7, ஆஷ் at 8. ஆஷை வந்து பவர் பிளே என்ஃபோர்ஸராகவும் நல்லா யூஸ் பண்ணாங்க லாஸ்ட் டைம். ஸோ டோன்ட் பி சர்ப்ரைஸ் இஃப் யூ see him in that role. திடீர்னு 3 விக்கெட் விழுந்துச்சு, பவர் பிளே தான் இன்னும் ஓடிட்டு இருக்குன்னா ஆஷை கொண்டு வந்து லைக் யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் கூட வந்து ஆஷ் யூஸ் பண்ணிப்பாங்க டைம் அவுட் பண்றதுக்கு. ஆமா, அவர் அப்படியே அவரே கிளம்பிடுவார், சொல்லணும் தேவையே இல்லை. இஸ் அ மாஸ்டர் மைண்ட் இன் ஹிம்செல்ஃப். அதுக்கப்புறம் போல்ட், ஆவேஷ் கான், யுஜ்வேந்தர் சஹல். இம்பாக்ட் பிளேயர்ல வந்து இப்போ நான் பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆஷ், போல்ட், ஆவேஷ் கான், யூசி 4 பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால இம்பாக்ட் சப் வந்து குல்தீப் சென், அது வந்து யசஸ்வி ஜெய்ஸ்வாலை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க அவங்க. ஐ திங்க் யசஸ்வி ஜெய்ஸ்வால் தான் மோஸ்ட்லி இருப்பார்னு தோன்றது. இல்லாட்டி பட்லருக்கு ரெஸ்ட் கொடுக்கணும், பட்லர் ரெஸ்ட் கொடுப்பாங்க. இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா வந்து 2 பேருமே வந்து ஆக்சுவலி நல்ல ஃபீல்டர்ஸ், போத் யசஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் பட்லர். ஸோ ஐ திங்க் வேற ஒரு ஃபீல்டர் யாருன்னு பார்த்துட்டு ப்ராபப்ளி ஆல்தோ டிபெண்ட்ஸ் ஆன் யார் விக்கெட் கீப்பிங் பண்றாங்க, சஞ்சு சாம்சனா இல்ல பட்லரான்றது. யாரு 100 அடிக்கிறாங்களோ அவங்க பிரேக் எடுத்துப்பாங்க. ஆமா, இவங்க 2 பேர்ல எனி சேஞ்சஸ்? இப்போ ஐ திங்க் சுபம் டூபே வந்தாருன்னா இல்ல எனக்கு ஐ வாஸ் ஒன்லி திங்கிங் அபவுட் ட்ரெண்ட் போல்ட். ஏன்னா வந்து ட்ரெண்ட் போல்ட் வந்து இப்போ நியூசிலாந்துக்கு விளையாடுறது இல்ல. ஸோ அவர் வந்து ஹீஸ் கிவன் அப் ஆன் ஹிஸ் கான்ட்ராக்ட்ல ஒயிட் பால் சர்க்கிட் விளையாடுறதுக்கு. நான் வந்து ட்ரெண்ட் போல்ட்டை மற்ற லீக்ல ஃபாலோ பண்ணல. ஸோ அதனால எனக்கு அது தெரியல, லைக் ஹவு ப்ரிப்பேர்ட் ஆர் ஹவு மச் கிரிக்கெட் ஃபிட், மேட்ச் ஃபிட் ட்ரெண்ட் போல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒன்று தான் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் யூனோ பவுலிங் ஐ திங்க் ஓப்பனிங் பவர் பிளேல ட்ரெண்ட் போல்ட் சேஃபா 3 ஓவர் நீங்க கொடுக்கலாம் அவருக்கு. அவர் கன்சிஸ்டன்டா ஒரு 2 விக்கெட். இப்போ லைக் பீப்புள் லைக் ரோஹித் சர்மா, ஈவன் விராட் கோலி, த இந்தியன் பேட்ஸ்மேனே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் எஸ்பெஷலி அகைன்ஸ்ட் ட்ரெண்ட் போல்ட். ஸோ அப்படியே வெளில விடுவாரு, திடீர்னு உள்ள கொண்டு வருவார் வசிமுக்கிற மாதிரி. ஸோ அவர் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இருப்பாரு. ஐ திங்க் தட்ஸ் பிரிட்டி மச் இட். சுபம் டூபே கொண்டு வந்தாங்கன்னா அவர் வந்து இந்த நான்டி பர்கர் அவரு சவுத் ஆப்பிரிக்கால இருந்து எடுத்திருக்காங்க இல்லைங்களா, SA20ல செம்மையா பர்ஃபார்ம் பண்ணாரு அப்படின்னு. ஸோ அவரை பத்தி நிறைய பேசுறாங்க. ஸோ ரொம்ப பேஸ், இன்னொரு பாலர் உள்ள கொண்டு வரலாம், ஏதாவது ஸ்பின்னருக்கு பதிலாக ரொம்பவே பாலிங் பிச்சா இருக்கு அப்படின்னா அப்ப வேணா சான்ஸ் இருக்கு. இல்லாட்டி குல்தீப் சென் அவங்களுக்கு. பிரசித் கிருஷ்ணா இல்ல, பட் ஐ டோன்ட் திங்க் தட் இட்ஸ் கோயிங் டு மேட்டர் டு தம். அவ்வளோ. ஏன்னா குல்தீப் சென் போல்ஸ் அட் த சிமிலர் பேஸ் அண்ட் ஐ திங்க் கிவன் அ சான்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ஐ திங்க் அவர் செம்மையா போடுவார்னு தோணுது எனக்கு இந்த தடவை. Any further thoughts on the 11? இல்ல பியூட்டி லூட்டி 11 is fine. பியூட்டி லூட்டி சொல்லுங்க. பியூட்டி has to be யசஸ்வி ஜெய்ஸ்வால் தான். ஐ திங்க் பை ஃபார் அவர் ஆக்சுவலி அவரும் சொல்லலாம், த்ரூவ் ஜுரேல்னு சொல்லலாம். இட்ஸ் லைக் ஸ்பாயில்ட் ஃபார் சாய்ஸஸ் நம்ம. ஏன்னா தீஸ் ஆர் நவ் எஸ்டாப்ளிஷ் இந்தியன் ஸ்டார்ஸ். ஒருத்தர் ஆல்ரெடி T20 ஆல் ஃபார்மேட் பிளேயர், ஃபியூச்சர் A-லிஸ்டர் அவரு. ஏதோ பி கிரேட் கான்ட்ராக்ட் தான் அவருக்கு யசஸ்விக்கு, பட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் மேட்டர் ஆஃப் அன் இயர் அவ்வளவுதான். ஸோ ஐ திங்க் ஐல் கோ வித் யசஸ்வி. உங்களுக்கு ஏதாவது
வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்குங்களா இது 2 தவிர? இல்ல த்ருவ் நான் ஜுரேல். வந்து Dhruv Jurel தான். ஐ வாஸ் திங்கிங் மோர் Dhruv இதுதான் Jurel. இருக்கும். ஆமா. மோர் தென் Yashashvi Jaiswal. ஐ வாஸ் திங்கிங் ஐ மீன் ஏன்னா வேல்யூ ஃபார் மனி அப்படின்னு சொல்றதுனால பார்த்தீங்கன்னா, Dhruv ம். Jurel வந்து 20 lakhs தான் ஆஸ் அப்போஸ் டு யஷ் ஹூ வாஸ் மோர் லைக் 4,400 யா 40 ம். நினைக்கிறேன்ல. 4 ஸோ ஆமா. 4 crores ஆக்சுவலி 4 crores இவரு ஆமா. யஷஸ்வி ஜெய்ஸ்வால். அந்த அந்த இதுல கம்பேரிசன்ல இஃப் யூ லுக் அட் இட் ஃப்ரம் வேல்யூ ஃபார் மனினா ப்ராபப்லி Dhruv Jurel would be யாஹ்! my pick. ம். ஓகே. லூட்டி. இது ஆக்சுவலி கன் லைனப் இது. இதுல லூட்டி கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனாலும் எனக்கு தோணுனது வந்து நல்லா லூட் அடிக்க போறது ஆவேஷ் கான் இந்த Yeah. தடவ. ஏன்னா, மிச்ச பவுலர்ஸ்லாம் சில பேர டார்கெட் பண்ணலாம். தே ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்ட். சீசன்ட் ப்ரோஸாவும் இருக்காங்க. அண்ட் அவங்க ஐ திங்க் ஹி இஸ் கோயிங் டூ பி கிவன் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் டெத் ஓவர்ஸ். ம். ஸோ அதுவே அவங்கள ஒரு என்ன சொல்றது? டேஞ்சர்ல தான் போடப் போறாங்க. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு செம்மையா 10 கோடி நல்லா ஜாலியா லூட்டி அடிக்கப் போறது. ஆனா, இவர் லூட்டிக்கும் சில வேற டீம்ஸ்ல இருக்கிற இப்போ டிராவிஸ் ஹெட் மாரி அவர் லூட்டிக்குலாம் டிஃபரன்ஸ் என்ன இருக்குன்னா, இப்போ அவர் விளையாடுவாரான்னே டவுட். அவர் ஜாலியா உட்கார்ந்துட்டே லூட்டி அடிக்கலாம். இவர் பாவம் நல்லா வச்சு செய்வாங்கன்னு தோணுது எனக்கு. ஆமா. இது நான் அந்த வந்து லூட்டியா தான் இருக்கும். பிரசித் கிருஷ்ணா ஆர் ஆவேஷ் கான் வாஸ் கோயிங் டூ ஆப்வியஸ்லி பிரசித் கிருஷ்ணா இப்ப இல்ல. ஸோ அதனால யா ஓகே. ஐ அக்ரி வித் யூ. ஆவேஷ் கான் ஓகே. இஸ் ஆன் தி ம். ஃபோர்ஃப்ரண்ட். போல்ல வந்து அவர் தான் இருக்காரு. ஆமா. ஓகே. ஃபைனலா முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி, என்ன படம் அ இவங்களுக்கு அசோசியேட் பண்ணலான்னு நம்ப யோசிச்சிருந்தேன். ஸோ முதல்ல ஒரு படம் நம்ம யோசிச்சு வச்சிருந்தோம். ஆக்சுவலி அப்புறம் அத ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஆ இது வந்து இப்போ யாரு ஜென் ஸி யார் இருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து இது ரெமோ. நம்ம சிவகார்த்திகேயன் மூவி. ஆ கொஞ்சம் நம்ப 90ஸ் மூவிஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணவங்களுக்கு அவ்வை சண்முகி. என்னன்னா, அவ்வை சண்முகியா இருக்கட்டும், ரெமோவா இருக்கட்டும், பார்க்கறதுக்கு ஏதோ பிங்க் கலர்ல போட்டுட்டு அப்படியே கியூட்டா ஃபெமினிஸ்ட்டா அப்படியே அந்த மாரிலாம் ஜாலியா, பிரைட்டா அந்த மாரி இருப்பாங்க. ஆனா உள்ள இவங்க ஒரு நல்ல அடி குடுக்குற ஆம்பள. அந்த மாரி இவங்கள வெறுமனே இவங்க கியூட்னஸ், லைக்கபிலிட்டி, "ஏய் சமத்தா இருக்கான்டா இவன் பையன்" அப்படின்னு அந்த மாரி இருக்காங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா. ம். அ இன்க்ளூடிங் ஈவன் பட்லர்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, வெரி லைக்கபிள் பெர்சனாலிட்டி. ஆஃப் கோர்ஸ் அஸ்வின் ஃபேன்ஸ்க்கு சில பேருக்கு பட்லர் கண்டா பிடிக்காது. ஆனா ஓவராலா அவங்க டிமீனர்லாம் பார்த்தீங்கன்னா, டவுன் டூ எர்த். குமார் சங்கக்காரா அவர் பெர்சனாலிட்டி. ஆ சோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லவங்க மாரி இருப்பாங்க. ஆனா நம்பிடாதீங்க. வச்சு வச்சு செய்வாங்க இவங்க டாப் டூ பாட்டம் அது. சோ அதனால டோன்ட் கோ பை த லுக்ஸ். இவங்க பீஸ்ட் மோட் தான் இவங்க. ஓகே. ஆ இஃப் தட்ஸ் இதோட வேற ஏதாச்சும் இருக்குங்களா ஆட் எங்க பண்றதுக்கு? ஆர்ஆர் பொசிஷன் எங்க ஃபினிஷ் பண்ண போறோம். ஐ திங்க் நான் இவ்ளோ பேசினதுக்கு அப்புறம் நான் மினிமம் பிளே ஆஃப்ன்னு சொல்லி ஆகணும். சோ நம்பர் 3 இல்ல ஃபைனல்ஸ். ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ஆக்சுவலி மேபி ஐல் சேஞ்ச் இட். தே மைட் எண்ட் அப் பீயிங் த சாம்பியன்ஸ். தே ஹேவ் அவங்களுக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்கு. ஓகே. ஸோ சோ நீங்க வந்து ஆர்ஆர் சாம்பியன்ஸ்ன்றீங்க. ஆர்ஆர் வந்து நம்பர் 1 அப்படின்னு சொல்றேன் நான். ஓகே. சரி, ஓகே. பார்ப்போம். பெரிய நீங்க சொல்லுங்க. ம மிட் டேபிள் மீடியோக்ரிட்டி ஐ திங்க் 5-ish 5, 6 இஸ் ப்ராபப்லி எதனால? அந்த டெத் ஓவர்ஸ்ல வந்து கொஞ்சம் அந்த வீக்னஸ் இருக்கு இல்லீங்களா? ஆமா. அது அதனாலயா? இருக்கு. அது ஒண்ணு. பட் மோர் லைக் அம் தி அதர் டீம்ஸ் ப்ராபப்லி ஹேவ் காட் லிட்டில் பிட் மோர் ஸ்ட்ரெங்த் அப்படின்றது தான் வந்து என்னோட இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் ஆர்ஆர். ஏன்னா வந்து இவங்களோட இது வந்து ஒரு பைலேட்டரல் இல்ல 1 அகைன்ஸ்ட் 1. தேர் ஆர் அதர் டீம்ஸ் தட் அந்த அந்த இதுலலாம் எடுத்து பார்த்தோம்னா வந்து நம்போ டேக் சிஎஸ்கே ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் மும்பை இந்தியன்ஸ்ன்னு சொன்னோம். ஜிடி இவங்க 3 பேர் இருக்காங்க. அண்ட் தென் டிபெண்டிங் ஆன் ஹவ் தி என்னங்க அதர்ஸ் கோ. சொல்றீங்க? ஜிடில எல்லாம் இப்ப சின்ன பசங்க தான் இருக்காங்க. ஹார்திக் பாண்டியாவ ஆமா. எடுத்துட்டாங்க. T20 வந்து ஷமியும் இல்ல யூத் இப்போ. யங் பீப்பிளோட கேம். ஸோ ஓகே. ஃபியர்லெஸ். ஆ அ அப்புறம் நான் இப்ப என்னோட ஓகே. 2வது நான் வந்து இப்போ சொல்லப்போற டீம் அதுக்கு வரும். ஸோ அதனால ஐ திங்க் 5 இஸ் வேர் ஐ அம் ப்ராபப்லி பிளேசிங் தெம்.
மிட் டேபிள்ல ஃபினிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். தே மே ஓகே. ஸ்னீக் இன்டு தி குவாலிஃபையிங். ஆம், பட் ஆர்சிபி வேற இருக்காங்க. எப்பவுமே லைக் ஈஸலா கப் நமது. பட் ஓகே. நம்ம ஆர்சிபி பத்தி அப்புறம் ம். பேசிக்கலாம். ஓகே. ஓகே. டக்குன்னு இறங்கிடலாம். அடுத்த டீமு. உங்க டீம். உங்க ஆளு டீம்ன்னு சொல்லலாம். இது உங்க ஆமா. டீமான்னு தெரியாது. எங்க ஆளோட டீம் லைக் தி பிக்கஸ்ட் யூனோ ரிஷப் பந்த். அவரு அந்த இந்த ஸ்டோரியே வந்து அதுதான். ரிஷப் பந்த் தான் இந்த வாட்டி வந்து ஹவ் ஹி கம்ஸ் பேக். அண்ட் அவர் வந்து எப்படி பண்ணுவார். ஐ மீன் இட்ஸ் a கிரேட் ஸ்டோரில. கேப்டனாவும் திருப்பி வருது. நாட் ஜஸ்ட் கமிங் இன் பட் அஸ் அ கேப்டனா வராரு. ஸோ அதுதான் வந்து பெரிய இது. லுக் ஃபார்வர்ட் டு போத் டெல்லிக்காகவும் சரி. பட் ஆப்வியஸ்லி நான் நேத்திக்கு நம்ம போன எபிசோட்ல சொன்ன மாரி தான். இத நம்ம அந்த ஐபிஎல் வந்து இந்தியாவோட லென்ஸ் T20 வேர்ல்ட் கப் லென்ஸ்லயும் நம்ம பார்க்கறது வந்து ஒரு அட்லீஸ்ட் ஃபார் இந்தியன் பிளேயர்ஸ் இட்ஸ் அ ஷோகேஸ் ஃபார் செலக்ஷன். ஸோ அதனால வந்து கண்டிப்பா ரிஷப் பந்த் நம்ப எப்படி நம்ம ஐபிஎல் நம்ம இருந்தாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே இந்தியன் டீமுக்குன்னு சப்போர்ட் வரும். இஃப் ரிஷப் பந்த் பிளேஸ் ஃபார் இந்தியா இந்த T20 வேர்ல்ட் கப் ஒரு பெரிய பூஸ்ட். ஈவன் ஒரு பேட்ஸ்மேனா மட்டுமே வந்து விளையாடினா கூட நாட் நெசசரிலி ஈவன் ஐ மீன் விக்கெட் கீப்பரா விளையாடினா போத்னா இட்ஸ் அ பிக் திங். பட் ஈவன் ஜஸ்ட் அஸ் அ பேட்ஸ்மேன். ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து பெரும்பாலுமே வந்து என்னோட மெயின் இதுவே வந்துட்டு கமிங் பேக் ரிஷப் பந்த். அண்ட் நம்ம நாட் ஜஸ்ட் ஃப்ரம் ஐபிஎல் பெர்ஸ்பெக்டிவ் லுக் அட் லாங்கஸ்ட் டேர்ம் ஆஸ்திரேலியா சீரிஸ் லேட்டர் இந்த இயர் எல்லாமே பார்க்கறதுக்கு வந்துட்டு இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் மெயின் என்னோட பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி வைஸ். இன்னைக்கு ஆப்வியஸ்லி லைக் தே ரிஷப் பந்த் வந்து கீப்பிங் வருவாரா இல்லையா அப்படின்னு தெரியாம தான் வந்து குமார் குஷாக்ரான்னு சொல்லிட்டு ஜார்க்கண்ட்லேருந்து ஒரு விக்கெட் கீப்பர். அவர் அகேன் என்ன சீனியர். நடக்குது இங்க? இல்ல இந்த ஜார்க்கண்ட்ல என்ன நடக்குது? அவங்க வெறும் விக்கெட் கீப்பிங் கேம்பா வைக்கிறாங்களா அவங்க? அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது, ஜார்க்கண்ட்லேருந்து ஒரு வந்த பெரிய லெஜெண்ட் விக்கெட் கீப்பிங் தான் வந்து. ஸோ ஆப்வியஸ்லி ரோல் மாடல் வந்துட்டு நம்ம இதுலயே வந்து இது எடுத்தோம்னா இது 4வது விக்கெட் கீப்பர். தல, அதுக்கப்புறம் இஷான் கிஷனு, நேத்திக்கு நம்ம ராபின் மின்ஸ் பத்தி பேசினோம். இன்னைக்கு அடுத்தது வந்து குமார் குஷாக்ரா. ஸோ ஆமா, அங்கேருந்து தான் வந்து இப்போ நம்ம விக்கெட் கீப்பிங் பைப்லைன் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவரு தான் எடுத்தாரு. ஆனா இவங்களும் வந்து அதே மாரி தான். லைக் நான் இதுக்கு சொன்ன மாரி தான். ராஜஸ்தான்ல எவ்வளோ விக்கெட் கீப்பர் மாரி, இவங்களும் வந்து நெறைய பேர் விக்கெட் கீப்பர்ஸ். இவங்க 2 பேர் இருக்காங்க. இப்போ ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஷாய் ஹோப் எடுத்திருக்காங்க. ஸோ தேர் இஸ் அ நம்பர் ஆஃப் விக்கெட் கீப்பிங். பட் மெயின் ஸ்டோரி எப்படின்னா, பிளஸ் ஹாரி ப்ரூக் வந்து அவர் ஆப்வியஸ்லி லைக் வெரி லேட் புல் அவுட். நேத்திக்கு தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஹாரி ப்ரூக் நேத்திக்கு புல் அவுட் பண்ணிட்டாரு. நான் இன்ஃபாக்ட் நேத்திக்கு டீம் பண்ணும்போது எனக்கு ஹாரி ப்ரூக் வாஸ் இன் மை டீம். நான் ஒரிஜினலா இதுக்கு ரிசர்ச் பண்ணும்போது அவரு இருந்தாரு. அண்ட் தென் லுங்கி இங்கிடியும் இருந்தாரு. 2 பேருமே ஆக்சுவலி புல் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு ரொம்ப லாஸ்ட் மினிட்னால டைனாமிக்ஸ் டீம் டைனாமிக்ஸ் ஐ திங்க் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். ம். ஸோ தட் வில் சோ ஹேவ் சம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இவங்க ஜெயிக்கிற ஃபார்முலா என்னவா இருக்க போகுதுங்க? எனக்கு எனக்கு தெரிஞ்சு இது வந்து டாப் 3 அவங்க விளையாடியே ஆகணும் போல இல்ல. டாப் ஷா, 3 விளையாடி பிருத்வி ஷா ஆகணுன்றத விட வந்து இட்ஸ் ஐ திங்க் ஒரு ஒரு பக்கம் வந்து நம்ம நான் ஆல்தோ இந்த மூவியை நான் எடுக்கல. பட் இவங்களுக்கு நம்ம மூவி வந்து என்னன்னு அப்புறம் வச்சுக்கலாம். பட் கபாலி மாதிரி வந்து ரிஷப் வந்து நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் வரலாம். போன வாட்டி தே ஃபினிஷ்ட் ஐ திங்க் 9th ஃபினிஷ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேருந்து தே வில் ப்ராப்ளி பெட்டர். யூர் ரைட், டேவிட் வார்னர் நீட்ஸ் டு ஃபயர். அது மிச்சல் மார்ஷ் ஆப்வியஸ்லி வேர்ல்ட் கப் இன்னிங்கு அவரு, ரிஷப் பந்த், இவங்க 3 பேர் வந்து பேட்டிங்கில் ஐ மீன் தே ஹாவ் டு லைக் ரியலி ஃபயர். ஆப்வியஸ்லி வந்து இன்னொரு 2 பேட்ஸ்மேன். ஸோ என்னோட 11 பார்த்துட்டு நான் அதுலேருந்து வந்து உங்களுக்கு லைக் வாட் இஸ் தேர் ஸ்டோரி எப்படி வின் பண்ணலாம்னு சொல்கிறேன் சார். என்னோட 11 எடுத்தீங்கன்னா ம், பிருத்வி ஷா டு ம், ஓப்பன் சொல்லுங்க. ம், வித் டேவிட் வார்னரு, மிச்சல் மார்ஷ் அட் ம், 3, ம், ரிஷப் பந்த் அட் 4 அண்ட் யஷ் துல் அட் 5. 6 வந்து வில் பி எய்தர் ஃப்ரேசர் மகக் ஆர் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ். ஸோ ஃப்ரேசர் மகக் வந்து இன்னைக்கு தான் தே பாட் இன் டு த டீம் இன் பிளேஸ் ஆஃப் லுங்கி இங்கிடி. ஸோ அவர் வந்து ஸ்பின்னும் போடுவார். அண்ட் தென் குமார் குஷாக்ரா அகேன் அவர் வந்து நான் விக்கெட் கீப்பராக எடுத்திருக்கேன். டிபெண்டிங் ஆன் ரிஷப் பந்த் எப்படி பண்ணுவார். இஃப் அவரே விக்கெட் கீப்பிங் பண்ணுவார்னா மேபி குமார் குஷாக்ரா வில் பிளே அஸ் அ பேட்ஸ்மேன். ஏன்னா அவர் 7.2 crores கொடுத்து எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அவர் ஆடி தான் அவர். பவுலிங் ஐ மீன் நம்பர் 8ல அக்சர் பட்டேல். ஸோ டாப் 8 வந்து நல்ல பேட்டிங் இருக்குது உங்களுக்கு. பவுலிங் வந்து ஆண்ட்ரிக் நாக்கியா, குல்தீப் யாதவ் அண்ட் ரிக்கி பாண்டிங்கோட ஃபேவரட் முகேஷ் குமார். ஆம், அவர் வந்து பவுலிங் ஸோ 11. ஸோ பேட்டிங் வந்து இவங்களுக்கு த டாப் 4 பிருத்வி ஷா வந்து இஸ் பீன் லைக் அட்ராஷியஸ் அவரோட ஃபார்ம். ஸோ அதனால வந்து ஐ ஐ கான்ட் எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் யூ ஆர் லைட் ஆன் த பாலிங்.
இப்போ bowling லைன் அப் சொல்லுங்க. ஏன்னா என்னோட ஃபார்முலா எங்களுது வந்து ஐ திங்க் சன்ரைசர்ஸ் 2018 டெம்ப்ளேட் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தோணுது எனக்கு. No, I சன்ரைசர்ஸ் mean, four 2018 bowlers, ஃபார்முலா வந்து four bowlers main. So, Akshar Patel, Anrik இப்போ Nokia, Kuldeep Yadav, and Mukesh Kumar. And ஆமா. 5வது அஞ்சாவது வந்துட்டு either Mitchell Marsh and Tristan Stubbs will between them என்னங்க cover. சொல்றீங்க? அவங்க ஒரு ஓவர் போட்டாலே அவங்க 2 ஃபர்ஸ்ட் 2 ஆஃப் ஆல் ஓவர் மிச்சல் இல்ல. மார்ஷ் பாலிங் போட்டா அடுத்த இல்லாம இருந்தாலே பெரிய விஷயம். இது இல்லன்னா வந்து இம்பாக்ட் பிளேயரா கலீல் அஹமத். பிருத்வி ஷாக்கு பதிலா வந்து கலீல் அஹமத் இந்த இம்பாக்ட் கலீல் பிளேயர் பவுலிங் கொண்டு வந்து ஸோ தட் வில் பி தி ஃபிஃப்த் பவுலர். யா டிபெண்டிங் ஆன் லைக் டாஸ் ஜெயிச்சுட்டு அவங்க வந்து ஹவு தே ஸ்வாப் இட் ஓவர் அப்படின்றது பொறுத்து கலீல் அதான் அஹமத் வந்து யோசிச்சேன். இன்னமும் மிஸ் ஆகுது அப்படின்னு. ஐ திங்க் கலீல் அஹமத் யா கரெக்ட் அந்த இடத்துல. சோ ஸோ இல்லமா. சோ கலீல் அஹமத் brings in the left arm ஆமா உங்களுக்கு லெஃப்ட் ஆர்ம் ஆங்கிள். சோ கலீல் அஹமத், முகேஷ் குமார் அண்ட் நோர்கியா. ஐ திங்க் அது ப்ரீ டீசென்ட் பாலிங் அண்ட் ஐ திங்க் மெயினா குல்தீப் அண்ட் அக்ஷர் இந்த மிடில் ஓவர்ஸ். எனக்கு என்ன தோணுதுன்னா அதான் இவங்க இந்த 5 பாலர்ஸ் வந்து தே வில் ஹாவ் டு ரெஸ்ட்ரிக்ட் அண்ட் த டாப் 3 வில் ஹாவ் டு ஃபயர். நீங்க யா சொல்றீங்க கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. 8ல வந்து தான் அக்ஷர் பட்டேல் விளையாடுறாரு அப்படின்னு. ஆனா நடுவுல பாத்தீங்கன்னா நான் ஐ டோன்ட் நாட் சேயிங் பந்த் வந்து பந்த் இஸ் அ வேர்ல்ட் கிளாஸ் பேட்ஸ்மேன். அவர் இந்தியாவோட ப்ராபப்ளி ஒரு டெஸ்ட்லலாம் பாத்தீங்கன்னா அவர் தான் மேட்ச் வின்னர். ஆனா இப்போ அவர் தெரியாது அவர் எப்படி வரப்போறாரு. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தர் பேட் தூக்குறாரு அண்ட் யூ ஆர் பிளேயிங் ஹைலி காம்படிட்டிவ் கிரிக்கெட் இப்போ. ஸோ அது எக்ஸாக்ட்லி நமக்கு எப்படி போகும் தெரியாது. இப்போ கிறிஸ்டன் ஸ்டப்ஸா இருக்கட்டும், உங்க ஃப்ரேசர் இருக்கட்டும், இல்லாட்டி நம்ம யஷ்துல் அண்ட் ஈவன் யூ மைட் இன்னும் நம்ம புது லேட்டஸ்ட் சென்சேஷன் விக்கெட் கீப்பர் சொல்றீங்க. அடுத்து இவங்க எல்லாருமே வந்து டோட்டலி அன்டெஸ்டட். இன்னும் அவங்க ப்ரூவ் பண்ணல. ஸோ இட்ஸ் அ வெரி வெரி ஃப்ரெஜைல் மிடில் ஆர்டர். ஸோ அது வரைக்கும் போறாமே இவங்க வந்து அது எப்படி அண்ட் காக்க வைப்பாங்கன்னு தான் டு த்ரோ another இது இவங்க இக்குவேஷன்ல என்னன்னா வந்து இவங்களோட ஹோம் கிரவுண்ட் வந்து வைசாக். இட்ஸ் நாட் டெல்லி. ஏன்னா வந்து ஓகே. விமன்ஸ் ஐபிஎல் விமன்ஸ் பிரீமியர் லீக் நடந்துட்டு இருக்குல்ல டெல்லியில் ஃபைனல் வந்து இட்ஸ் ஜஸ்ட் எண்டிங் இந்த வீக்கெண்டு விச் மீன்ஸ் தே டோன்ட் ஹேவ் இனஃப் டைம் டு லைக் கெட் டெல்லி வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஃபார் தி ஐபிஎல். ஸோ அதனால இவங்களோட இந்த ஃபர்ஸ்ட் லெக் வந்து இன்னும் ஃபர்ஸ்ட் லெக் மட்டும் தானே ஷெடியூல்ஸ் அனௌன்ஸ் ஆயிருக்கு வைசாக். ஸோ அது வந்து ஆப்வியஸ்லி இவங்க வந்து எடுத்திருக்க டீம் வந்து would have been based on டெல்லியை பொறுத்தது ஃபிரோஸ்டா கோட்லாவை விச் வில் நவ் வைசாக் வில் த்ரோ அப் அ டிஃப்ரெண்ட் சேலஞ்ச் ஃபார் தம். ப்ளஸ் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து லாஸ்ட் மினிட்ல புல் அவுட் பண்ணுறது ஹாரி ப்ரூக்கு அதெல்லாம் வந்து இட்ஸ் லைக் another சேலஞ்ச் த்ரோன் டு தம். ஸோ ஐ திங்க் ஒரு ஒரு இட் இஸ் கோயிங் டு பி பிட் ஆஃப் அ சேலஞ்ச் ஃபார் தம்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு வந்து எங்கே ஃபினிஷ் பண்ணுவாங்க அப்படின்றது பட் நம்ம அதை பார்ப்போம் நான் எங்கே ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. சொல்லுங்க பியூட்டி யாருன்னு சொல்லுங்க இதுக்குள்ள. ஏன்னா பியூட்டி வந்து குல்தீப் யாதவ். ஸோ பிக்ட் ஃபார் 2 crores அண்ட் we இந்தியாஸ் already know. ஆமா பிரீமியம் ஸ்பின்னர் இப்போ அவர். அதாவது அண்ட் குல்தீப் யாதவ் மிடில் ஓவர்ஸ் 2.0 ஃபுல்லா இஸ் டெஃபினெட்லி ப்ரீமியம் ஸ்பின்னர். லூட்டி வந்து பிருத்வி ஷா 8 கோடி எடுத்தது பெஞ்சு தேய்க்கிறதுக்கு அந்த நிலமையில தான் இருக்காரு. பட் தே டோன்ட் ஹாவ் எனி ஆப்ஷன்ஸ். ஐ திங்க் தே வில் ஹாவ் டு ஓப்பன் வித் ஹிம். ஸோ ஐ திங்க் அவர் தான் வந்து வில் பி லைக் தி லூட்டி ஆர் ஃப்ளாப் ஆஃப் தி இது நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஐ வாஸ் எனக்கு என்னமோ இப்போ ஹெட்ஜிங் நீங்க அந்த முகேஷ் விக்கெட் குமார். கீப்பர் பேர் யார் இவர் சொல்றீங்களா? குமார் சொல்லுங்க. குஷாக்ராவா? குமார் குஷாக்ரா. எஸ் சாரி. குமார் குஷாக்ரா வந்து என்னன்னா வந்து தி திங் இஸ் எனக்கு என்னமோ அவர் இருக்கலாம் தான் லூட்டின்னு தோணுது எனக்கு இருக்கலாம். ஆனா ஓப்பனிங். என்னன்னா வந்து he is untested. ஸோ அவர் வந்து வாட் எவர் he offers will be a bonus. whereas பிருத்வி ஷா வந்து அவர் வந்து 8 crores எடுத்திருக்காங்க. he has been playing for so long. இந்தியாவுக்கு விளையாடின பிளேயரு. ஸோ இஃப் யூ லுக் அட் ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ் வேல்யூ ஃபார் மணியா ப்ராபப்ளி நாட். ஐ மைட் பி டஃப் ஆன் த யங்ஸ்டர். ஓகே. ஆனா லூட்டினா என்ன? நல்ல காசு வந்தாச்சு. ஈசிஆர்ல வீடு வாங்குறதுக்கு எல்லாம் செட் ஆயிடுச்சு நமக்கு. ஆமா ஆனா பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு இல்ல. இல்லாட்டி சுத்தமாவே இல்ல. சோ இல்லாட்டி கொடுக்கணுங்கிற அவசியமே இல்ல. இன்ஃபேக்ட் பெஸ்ட் சினாரியோ முதல்ல நான் நினைச்சேன் லூட்டினா ஹாரி ப்ரூக் ஆஃப் 2023 சீசன் தான் நல்ல லூட்டின்னு சொல்லலாம் அப்படின்னு. அதுக்கு 14 கோடி கொடுத்த ஒண்ணுமே ஆமா இல்ல. ஆமா ஆனா ரியல் லூட்டி யாருங்க? காசும் கொடுத்துட்டு வெளியே உட்காந்துக்கலாம். பென் ஸ்டோக்ஸ் மாதிரி. அதுதான் உண்மையான டெஃபினேஷன் யா ஆஃப் லூட்டி. சோ ஸோ எனிவே இந்த வாட்டி அது வந்து என்னைக்கோ ஓடிட்டு இருக்கோம். கான்ட்ரோவர்ஷியல் அது. இது சொல்லுங்க என்ன பிளேஸ்ல ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? என்ன பேஸில் ஃபினிஷ் பண்ணாங்க. நான் வந்து ஆக்சுவலி 4 சொல்லிட்டு இருந்தேன்.
பட் ஐ திங்க் ஐ எம் ப்ராபப்லி ஏன்னா நான் வந்து when I was thinking about this நான் வைசாக வந்து கன்சிடர் பண்ணல. டேக்கிங் that into account now, I think I will probably look at them finishing 5th. So 5th ஓகே. yeah, எனக்கு தெரிஞ்சு இவங்க 9th ஃபினிஷ் பண்ணாலே ஐ திங்க் தே ஷுட் பி ஹாப்பி. இது okay. 9 அண்ட் 10க்கு நல்லா ஃபைட் குடுப்பாங்கன்னு தோணுது. உங்க உங்க ஊரு இங்கிலீஷ் பிரீமியர் லீக் மாரி இங்க ரெலிகேஷன்லாம் இல்லாதது எங்களுக்கு ரொம்ப நல்லதா போச்சு. வெரி டிசப்பாயிண்டட் வித் ரிக்கி பாயிண்டிங் ஃபார் திஸ் சீசன். அகைன் லெட்ஸ் see எப்படி இது போறதுன்னு பார்ப்போம். சொல்றதுல என்ன இருக்கு. ஆனா டீமை பார்க்கும்போது அந்த இது யூனோ த ஃப்ரெஜிலிட்டி ஆஃப் த மிடில் ஆர்டர், இவங்க பாலர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணல, இல்லாட்டி டாப் 3ல இவங்க யாராவது ஒருத்தர் கூட கொஞ்சம் டவுன் ஆனாங்க. நீங்களே சொல்லிட்டீங்க பிருத்வி ஷா லூட்டின்னு. Yeah. அதனால இது அது வந்து 9 இதனால தான் வந்து பாட்டம் ஆஃப் த நான் டேபிள் ஃபைட்ல தான் இவங்க இருப்பாங்க எனக்கு நான் தெரிஞ்சு. உங்களுக்கு சூஸ் பண்ண படம் வந்து நானும் ரோடி தான். ஓகே. ஸோ ஏன் சூஸ் அதுதான் வந்து பண்ணீங்க நல்ல அவங்கள? ஆமா. நல்லா அப்படியே வெளியிலேருந்து வந்து பார்க்கறதுக்கு வந்துட்டு எல்லாமே அப்படியே படம் காட்டிட்டு, பட் வெதர் உள்ள வந்து இருக்கா ஸ்டஃப் அப்படின்றது தான் ஆஸ் யூ நீங்க சொல்ற மாரி வந்து வெரி வெரி ஃப்ரெஜைல் ஃப்ரம் அன் இன்சைட். ஆ வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு வந்துட்டு எல்லாமே பெரிய பெரிய இந்த லைக்ஸ் ஆஃப் டேவிட் வார்னர்லாம் வந்து T20 பிஸ்தா, மிச்சல் மார்ஷ் வந்து வேர்ல்ட் கப் வின்னரு, ரிஷப் பந்த் வராரு. அண்ட் தென் அக்ஷர் பட்டேலும் அதே மாரி தான். ஸோ குல்தீப் யாதவ். குல்தீப் யாதவ் அண்ட் தென் ஃப்ரேசர் மகேக், கிறிஸ்டன் ஸ்டப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைக் கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் வந்து இப்போ எஸ்ஏ T20ல கிட்டத்தட்ட 300 ரன் அடிச்சாரு. ஸோ ஹி பிளேட் வெரி வெல் தேர். ஃப்ரேசர் மகேக் வந்து ஐஎல் T20ல 3 மேட்ச் தான் விளையாடினாலுமே வந்துட்டு ஹி ஸ்கோர்ட் அட் லைக் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 213. ஸோ இருக்காங்க. பட் யா அண்ட் அல்டிமேட்லி இந்த இந்தியாவில் வந்து ஐபிஎல்ல இட் இஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். நீங்கள் எஸ்ஏ T20ல டெலிவர் பண்ணுறது ஐபிஎல் T20 ஐ மீன் ஐஎல் T20ல பண்ணுறது ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ப்ரெஷர். எஸ்ஏ T20ல அங்க சன்ரைசர்ஸ் தான் சாம்பியன். யா ஆனா இங்க ஸோ ஆமா பட் இங்க ஓகே. ஏன்னா வேற வேற டீம் அதனால அப்படின்றது இருக்குது. இப்போ நீங்கள் ராப்மன் பவல் சொல்லிட்டு இருந்தீங்க போன இதில் ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ். அவர் வந்து ஐஎல் T20ல டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு விளையாடினாரு. அது அந்த டிஃப்ரென்சஸ் இருக்கு. பட் என்னன்னா யா தெர் இஸ் அ ஹோல் டிஃப்ரென்ஸ்ல. ஐபிஎல்ல வந்து யூ ஆர் பிளேயிங் ஃபார் அ லாங் பீரியட், டே இன் டே அவுட் வந்து அப்படியே விளையாடிட்டு டு அண்ட் சோ மெனி டிஃப்ரென்சஸ். ஸோ ப்ரெஷரே வந்து வேற மாதிரி. அன்லைக் ஐஎல் T20 துபாயில ஃபுல்லாக ஒரே இடத்துல வந்துட்டு விளையாடுறது. எஸ்ஏ T20யும் ஒரே இதில். ஸோ த ஹோல் த க்ரௌட் ப்ரெஷர் எவ்ரி திங் இஸ் பர்சனல் டிஃப்ரெண்ட். பிரஷரே கிடையாது. ஆமா இந்த எல்லா லீக்ஸ்ல இந்த அளவுக்கு பிரஷர் கிடையாது. 100 ஆர் பிபிஎல் கொஞ்சம் அது பரவாயில்ல. ஓகே. சோ படமும் சொல்லிட்டீங்க. நானும் ரவுடி தான். ஆமா ஓட சோ பேசிக்கலி வெளியில இருந்து பூச்சாண்டி காட்டுவோம். ஆமா காட்டுற மாதிரி தான் சில பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா உள்ள பாத்தீங்கன்னா இவர் ரவுடி எல்லாம் கிடையாது. ஓகே. சரி. திருப்பியும் ஐ திங்க் இங்கே கொஞ்சம் ஒரு பிரேக் கொடுத்துக்கலாமா நம்ம? யா இதுக்கப்புறம் ஃபர்தரா ஐ திங்க் நம்ம கொஞ்சம் ஆக்சலரேட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். இன்னும் ஃபர்தரா இன்னும் நமக்கு 6 டீம்ஸ் இருக்கு. அண்ட் ஃபைனலி அஃப்கோர்ஸ் வில் ஃபினிஷ் வித் ஆர்சிபி, சிஎஸ்கே, எஸ்ஆர்ஹெச் அதெல்லாம் அதில் வச்சுப்போம். பட் நடுவுலயும் நமக்கு நிறைய டீம்ஸ் இருக்கு. ஸோ ஓகே, இஃப் தெர் இஸ் எனி ஃபர்தர் தாட்ஸ், கால் டு ஆக்ஷன், ஃபாலோ பண்ணுங்க. பாட்காஸ்ட்ல இருந்தீங்கன்னா எங்க பார்க்க முடிஞ்சதுன்னா யூடியூப்ல பாருங்க. பெல் ஐக்கான் அனுப்புங்க. அது இது எல்லா பட்டனையும் தட்டி விடுங்க. இல்லையா வெறும் நாங்க கேட்போம். நான் வாக்கிங் போகும்போது அப்படியே ஜாலியா நான் பாட்காஸ்ட் கேட்டு போறேன் அப்படி இருந்தீங்கன்னா ஆப்பிள் பாட்காஸ்ட், இந்த பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை, ஜியோ சாவன் வேற இப்போ சொன்னார் இப்போ ஸ்ரீனி, அங்கேயும் நாங்க லான்ச் ஆயிட்டோம். ஸோ எல்லா இடத்துலயும் நாங்க அப்படியே சைலண்டா ஒரு சைலண்ட் என்ன ஸ்லீப்பர் செல் மாதிரி அப்படியே இருப்போம் எல்லா பாட்காஸ்ட்லயும் நாங்க. ஸோ அதுல கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் சந்திப்போம்.